அனைவருக்கும் வணக்கம். நிகழ இருக்கும் 5/7/2024 இன்று நீங்கள் இது செய்தால் 10 கோடி கிடைப்பது உறுதி. அப்படி இன்றைய நாள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா கும்பராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இன்றைய நாள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சூரியன், சுக்கிரன், சந்திரனும், கடகராசியில் புதன் பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு, அதாவது கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு, மேலும் இந்த 5/7/2024 இன்று என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இன்றைய நாள் புண்ணியம் தரும் அமாவாசை நாளாக கருதப்படுதுங்க. இந்த பூமியில் உள்ள உயிர்களிலேயே உயர்ந்த பிறவியாக கருதப்படுவது மனித பிறவிதாங்க. மனித வாழ்வில் ஏற்படும் அனைத்து நிகழ்வுகளும் 9ஆம் பாவம் எனும் பாக்கியஸ்தானத்தினால் தீர்மானம் செய்யப்படுதுங்க. அந்த ஸ்தானம் வலிமை பெற்றவர்கள், சாதிக்க பிறந்தவர்கள்ங்க. பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்த பிரபஞ்சம் வழங்கிய மாபெரும் கொடைகள் 2. 1 பித்ருக்கள் பூஜைங்க, மற்றொன்று குலதெய்வ வழிபாடு. பித்ருக்கள் என்பது நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள். அவர்கள் தங்களது சந்ததியினர் பாக்கிய பலம் பெற, வாழ்வில் முன்னேற, தடைகள் அகல, பல தோஷங்கள் நிவர்த்தியாக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் வந்து வாசி வழங்குவதாக ஐதீகம் உள்ளதுங்க. அதில் அமாவாசை நாள் மிகவும் சக்தி பொருந்திய ஒரு நாளாகுங்க. மாதிர்காரனாகிய சந்திரன், பிதர்காரனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை எனப்படுங்க. அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையிலிட்டு ஆசி பெறும் போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறுங்க. இதன் மூலம் திருமண தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, நீடித்த நோய், கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாங்க. அது மட்டும் இல்லாம இயற்கையாக இருந்தவர்களின் ஆன்மாவிற்கு எளிதில் முக்தி கிடைத்து விடுங்க. மனவேதனை அடைந்து துர்மரணம் அடைந்தாலோ, கொடூரமான நோய் தாக்கத்தால் இறந்தாலோ அவர்களின் ஆன்மா எளிதில் முக்தி அடைவதில்லைங்க. இயற்கையாக மரணித்து முக்தி அடைந்தவரின் வீட்டில் சுப நிகழ்வு நடந்து கொண்டே இருக்குங்க. அகால மரணம் அடைந்த ஆத்மா முக்தி அடையும் வரை சில மன வருத்தம் தரும் நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெற கூடுங்க. இதற்கு காரணம் அந்த ஆத்மா சாந்தி அடைய அவர்களின் சந்ததியினர் வழிபாடு முறைகளை சரியாக செய்யாதது தாங்க காரணம். இந்த பிறவி ஆன்மாக்களுக்கு பிறவி குணம் இருக்காது, ஆத்வீக குணம் வந்துவிடுங்க. முறையான திதி தர்ப்பணம் கிடைக்க பெறும் ஒவ்வொரு ஆத்மாவும் நற்சக்தி உடையது தாங்க. அவர்களை முறையாக வழிபாடு செய்தால் தங்களின் அனைத்து சக்திகளையும் தன் சந்ததியினர் முன்னேற்றத்திற்கு ஆசீர்வாதமாக வழங்குவாங்க. அது மட்டும் இல்லாம முன்னோர்களின் ஆன்மாக்களை யாரும் பார்க்க முடியாதுங்க. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக வணங்கவும் முடியாது. எனவே பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் முன்னிறுத்தி உரிய மந்திரங்களோடு செய்யப்படும் திலஹோமம் எத்தகைய துர்மரணம் அடைந்த ஆத்மாவையும் சாந்தி அடைய செய்துவிடுங்க. ஹோமம் செய்ய முடியாதவர்களுக்கு அமாவாசை வழிபாடு நல்ல பலன் தருங்க. முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்யாதவனுக்கு பித்ருதோஷம் ஏற்படும். ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் ஒருவன் தன் வாழ்நாளில் பித்ருதோஷத்தை அனுபவிக்காமல் போகலாங்க. ஆனால் அந்த பித்ருதோஷம் அவனது வம்சத்தினரை பாதிக்குங்க. ஒருவர் தன் தலைமுறைக்கு சொத்து சேர்க்காவிட்டாலும் பரவாயில்லை, பித்ருதோஷத்தை விட்டு செல்லக்கூடாதுங்க. அமாவாசை என்று முன்னோர்கள் ஆத்ம சாந்திக்காக செய்யப்படும் திதி தர்ப்பண பூஜையானது நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நல்ல தருங்க. தர்ப்பணம் என்பது எள்ளும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையிலுள்ள பித்ரு பூமிய ரேகைகள் வழியாக நீரை வார்த்து தரப்படுவதாகுங்க. இந்த தர்ப்பண நீரினுடைய சக்தியானது பூமியின் ஆகர்ஷண சக்தியை மீறி மேல் நோக்கி எழும்பி சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ருலோகத்தை அடையுங்க. தை அமாவாசை என்று இந்த சக்தியானது மிகவும் அபரிமிதமாக பெருக்குகிறதுங்க. மாதம் தோறும் அமாவாசை என்று தர்ப்பணம் தர முடியாதோர் ஆண்டுக்கு
ஒரு முறை வரும் தை அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்து அனைத்து மாதத்திலும் தர்ப்பணம் தந்த பலனை நீங்கள் பெறலாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அமாவாசையான இன்று நீங்கள் விரதம் இருக்கும் முறை என்ன என்று பார்க்கும்போது, அமாவாசை நாளில் யாரெல்லாம் பித்ருக்கள் என்று சொல்லப்படும் முன்னோர்களை பெற்றோர்களை முறையே வழிபட்டு வணங்கி ஆராதிக்கிறார்களோ அதனால் கிடைக்கும் பலன்கள் மொத்தம் அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களுடைய பிள்ளைகளுக்கு போய் சேரும் என்று தர்மசாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துதுங்க. அமாவாசை நாளில் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாங்க. அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரே சாப்பிடாமல் இருக்கிறாரே என்று மனைவியும் விரதம் இருக்கக்கூடாது. கணவன் இருக்கும் போது அவர்களை சுமங்கலிகள் என்று சொல்வார்கள். சுமங்கலிகள் ஒருபோதும் அமாவாசை நாளில் விரதம் இருக்கக்கூடாதுங்க. ஆகவே மனைவியானவள் விரதம் இருக்காமல் சாப்பிட வேண்டுங்க. இன்னொரு விஷயம், அமாவாசை விரத நாளில் விரத படையலாக மாமனார் மாமியாருக்காக சமைக்கும் உணவை வெறும் வயிற்றுடன் சமைக்க கூடாது என்றும், காலை உணவை எடுத்துக்கொண்ட பின்னரே உணவு சமைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம இன்றைய நாள்ல தானம் கொடுப்பது மிகவும் சிறப்புங்க. அமாவாசை நாளில் காலையில் தர்ப்பணம் செய்ய வேண்டுங்க. காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். பின்னர் நம் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவை இலையில் வைத்து அவர்களின் படங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்துடன் வணங்க வேண்டுங்க. பின்னர் காகத்திற்கு சமைத்த உணவு அனைத்திலிருந்தும் கொஞ்சம் எடுத்து வழங்க வேண்டுங்க. பின்னர் கீழையில் உணவு சாப்பிட வேண்டுங்க. முக்கியமாக முன்னோர்களை நினைத்து 4 பேருக்காவது உணவு வழங்க வேண்டும். இது இருப்பதிலேயே மிகவும் புண்ணியம் தருங்க. அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசியில் ராசிநாதன் சனி வக்ரம் பெற்று இருக்கிறாருங்க. சுகஸ்தானத்தில் குரு அமர்ந்து விரயஸ்தானத்தை பார்வையிடுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பது மேலும் சிறப்பு வாய்ந்ததாக அமைகிறதுங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன் அமர்ந்திருப்பதால் நல்ல வாய்ப்புகளும் பொருளாதார ஏற்றமும் உண்டாக கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய இடங்களை வாங்குவீங்க. 3 மற்றும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்தில் பலம் பெறுகிறாங்க. சகோதரர்களினால் நன்மை உண்டுங்க. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு துணையாக இருப்பார்கள். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அப்படிப்பட்ட முன்னோர்களுடைய வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளாததன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவும் ராசியில் சனியும் அமர்ந்திருப்பதால் அலுவலக விஷயங்கள்ல கவனம் தேவைங்க. தேவையற்ற பிரச்சனைகள்ல நீங்கள் சிக்கிக் கொள்ள வேண்டாங்க. ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. செலவுகள்ல சிக்கனம் அவசியங்க. குடும்ப பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கி கவலை அளிக்கும். அது மட்டுமில்லாமல் உறவினர்களிடம் எச்சரிக்கையோடு இருங்க. கருத்து வேறுபாடுகளால் தேவையற்ற சண்டைகள் ஏற்படலாங்க. சுப காரியங்கள்ல பின்னடைவுகள் உண்டு என்பதால் எல்லா விதத்திலும் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, அருகே உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று தீபத்தில் சிறிது நல்லெண்ணெய் சேர்த்து 9 முறை வலம் வாருங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது.